உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 26ஆம் நாள், ஏகாதசி திதி, பரணி நட்சத்திரம், சித்த யோகம், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள், கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் புகழ், ரிஷபம் இன்பம், மிதுனம் கவலை, கடகம் பரிவு, சிம்மம் நிம்மதி, கன்னி தனம், துலாம் வெற்றி, விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு பரிசு, மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் பிரீதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வசதியான வாழ்க்கை வாழுவதற்கு ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும். நாங்கள் வசதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். யாருக்குத்தான் வசதியாக வாழ ஆசை இல்லை? எல்லோருக்கும் ஆசை. நல்ல வீடு, சொந்த வீடு அமையணும், சொந்தமாக ஒரு வாகனம் வச்சுருக்கணும், தேவையான ஆபரணங்கள் இருக்கணும், ஆடைகள் நல்லா இருக்கணும், கௌரவமாக வாழ வேண்டும், வசதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்கும் இருக்குது. ஆனால் எல்லோரும் வசதியாக வாழ்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. ஜாதகத்தில் சில கிரகங்கள் அமைய வேண்டும், சில கிரகங்கள் பலமடைய வேண்டும், சில ஸ்தானங்கள் நன்மையாக இருக்க வேண்டும், ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் சரியாக இருந்தால் வசதியாக வாழ்வான். பிள்ளை பிறந்தோன்னே ஓடிடுவாங்க அம்மா அப்பா, ஐயா என்ற பிள்ளையோட ஜாதகத்தை பாருங்கோ ஐயா, எதிர்காலத்தில் எப்படி இருப்பான் என்று பாருங்கோ. நாங்கள் தான் கஷ்டத்தில் இருந்துட்டோம், எங்களோட பிள்ளையாவது நல்லா இருப்பான். அப்பப்பா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல கிரக நிலை இருக்குது, எதிர்கால வாழ்க்கை சுபீட்சமாக இருக்குது என்று சொன்னோம்னா சந்தோஷமாக போவான். நாங்கள் தான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் ஐயா என்று பார்ப்பினோம். ஜாதகத்தில் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம். பணக்காரனாக வாழ வேண்டுமா, பண வசதியோடு வாழ வேண்டுமா, கையில் காசு தங்க வேண்டுமா? சில பேர் உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, நிறைய காசை சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசு தங்காது. கடனில் தான் வாழ்க்கை. பெரிய வசதி வருமானம் இருக்கும், ஆனால் வாழ்க்கை கடனில் போய்கொண்டு இருக்கும். காசை காசாக சேர்க்க முடியுமா? பணத்தை பணமாக சேர்க்கிறது ஒரு யோகம். ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால் தான் பேங்கில் பேலன்ஸ். சில பேருக்கு பேங்கில் 10 லட்சம் ரூபா ரொட்டேஷன் இருக்கும், ஆனால் காசு பேங்கில் இருக்காது. வீடு வாகனம் வாங்க முடியுமா? ஐயா எனக்கு சொந்த வீடு வாகனம் வாங்குகிற அளவுக்கு வசதி வருமா? மிகப்பெரிய கௌரவம், காசு இருந்தால் கௌரவம் தானா? பணக்காரனுக்கு தான் இன்றைக்கி மதிப்பு மரியாதை, கௌரவம் கிடைக்குமா?
அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா ஐயா, நான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பேனா, எனக்கு ஸ்விப் டிக்கெட் விழுமா, லொத்தர் விழுமா, அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா என்று கேட்பீங்க. லொத்தர் அதிர்ஷ்டம் ஏற்படுமா, இது நிறைய பேர் என்னட்ட கேட்குற, ஐயா நான் லொத்தர் எடுத்தால் எனக்கு லொத்தர் விழுமா, லொத்தர் விழுகிற அதிர்ஷ்டம் இருக்கா, ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு கேள்வி. இதில் ஜாதகத்துக்கு 2 இடங்களை பார்த்தா நீ அதிர்ஷ்டம் இத்தனை கேள்விக்கும் பதில் கிடைத்து வரும். நீ அதிர்ஷ்டசாலியாக பணக்காரனாக வீடு வாகனத்தோட வாழ்வியா மாட்டியா என்பது ஜாதகத்தில் 2 பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை, 2 இடத்தை வச்சு சொல்லலாம். ஒன்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீடு, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீடு. இந்த 2 ஸ்தானாதிபதியும் யோகமாக இருந்தாலோ இல்லை இந்த 2 ஸ்தானத்தில் நான் சொல்லக்கூடிய சில கிரகங்கள் இருந்தாலோ இந்த 2 ஸ்தானத்தினால் யோகங்கள் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் பணக்காரனாக வாழ்வீர்கள். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய காலத்தில் நீங்கள் செல்வந்தர்களாக வாழ்வீர்கள், வீடு வாங்கணும் வாங்குவீர்கள், அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டம் என்றால் ஸ்விப் டிக்கெட் விழுறது மட்டும் இல்லை, நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தினீங்கன்னா அதுவும் அதிர்ஷ்டசாலி. 11வது வீடு லாபஸ்தானம், 2வது வீடு தனஸ்தானம். இந்த தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது வீடு, லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது வீடு, சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். உங்களோட ஜாதகத்தில் சூரியன் இருப்பார், சந்திரன் இருப்பார், செவ்வாய் இருப்பார், புதன் இருப்பார், குரு இருப்பார், சுக்கிரன் இருப்பார், சனி இருப்பார், ராகு இருப்பார், கேது. இவ்வளவு பேரும் இருந்தாலும் சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் இந்த தனஸ்தானத்தோடையோ லாபஸ்தானத்தோடையோ தொடர்பு பட்டால் நீங்கள் பணக்காரனாக இருப்பீர்கள். ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம். இப்போ நான் கேட்ட கேள்விகள், பணக்காரனாக வாழ வேண்டுமா, கையில் காசு தங்க வேண்டுமா, காசை காசாக சேர்க்க வேண்டுமா, வீடு வாகனம் வாங்க முடியுமா, மிகப்பெரிய கௌரவம் கிடைக்குமா, அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா, லொத்தர் விழுமா, இந்த இத்தனை கேள்விக்கும் பதில் என்னென்றா தனஸ்தானம், லாபஸ்தானம், சுக்கிரன். இந்த 3 நிலைகளையும் உங்களுடைய ஜாதகத்தில் சரியான ஜோசியர் ஆராய்ந்து சொன்னாராக இருந்தால் நீங்கள் பணக்காரனாக வாழலாம். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு கெட்டு போயிட்டதா இருந்தால் நீங்கள் பணக்காரனாக வாழ வேண்டும் என்கின்ற கனவு உங்களுக்கு நிறைவேறாது. சரி, 11வது வீட்டில் அதிக கிரகம் இருந்தால் லாபஸ்தானம் என்று சொல்கிறது 11வது வீடு. உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இப்போ எல்லாம் கேள்விக்கு பதில் நீங்களே கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. 11வது வீட்டில் அதிக கிரகங்கள் இருந்தால், 11வது வீட்டில் சுக்கிரன் இருக்கார், அல்லது 11வது வீட்டில் சூரியன் இருக்கிறார், அதே நேரத்தில் புதன் இருக்கிறார், குரு இருக்கிறார், இந்த மாதிரி அதிகமான கிரகங்கள் 11வது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான வாழ்க்கை அமையும். 11வது வீட்டில் அதிக, சில நேரம் 2 கிரகம் இருக்கலாம், 3 கிரகம் இருக்கலாம், 4 கிரகம், அதிகபட்சம் 5 கிரகங்கள் இருக்க வாய்ப்புண்டு. நான் பெரிய கோடீஸ்வரர்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 5 கிரகம் 11ல் இருப்பினும் சூரியன் இருப்பார், சுக்கிரன் இருப்பார், குரு இருப்பார், புதன் இருப்பார். 5 கிரகங்கள் 11வது வீட்டில் இருந்தால் கோடீஸ்வரனாக நீங்கள் வாழக்கூடிய, அதுவும் நல்ல கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரி, பொதுவாகவே ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான கிரகங்கள் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது வீட்டில் இருந்தால் அவருடைய பொருளாதாரம் ஓரளவு இருக்குது. 11வது வீட்டில் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால், குருவும் கேதுவும் சேர்ந்து 11வது வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு உங்களுக்கு லொத்தர் விழும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சரியான சந்தர்ப்பத்தை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கும், திடீரென்று பண வருமானம் ஏற்படும். நான் இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். நான் இந்த மாதிரி கிரக அமைப்பை சொல்லி இந்த பிள்ளை அதிர்ஷ்டக்கார பிள்ளையாக இருக்கும்னு சொல்லி அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கிறத நிறைய பார்த்துருக்கேன். உங்களோட ஜாதகத்தை எடுங்கோ,
குருவும் கேதுவும் எங்கே இருந்தாலும் யோகம்தான். பெரிய பெரியவர்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும். அதுவும் 11வது வீட்டில் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். 11ல் சுக்கிரன் இருந்தால், 11ல் சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலோ உச்சமாக இருந்தாலோ மிகப்பெரிய யோகம். அப்படி ஆட்சி உச்சம் இல்லாட்டியும் சுக்கிரன் 11ல் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி, நீங்கள் யோகசாலி. உங்களுடைய கையில் காசு புரண்டு கொண்டு இருக்கும், காசுக்கு குறைவிருக்காது. காசை காசாக சேர்க்கக்கூடிய லாபம். என்னட்ட கேட்பினோம், ஐயா எங்களோட வைஃபோட பேரில் பேங்கில் அக்கௌண்ட் காசு சேர்க்க போகிறேன், அதுக்கு எங்களோட வைஃபோட ஜாதகம் ஒத்து வருமா அல்லது பிள்ளையோட ஜாதகம் ஒத்து வருமானு பார்ப்பினோம். நான் பார்ப்பேன் 11ல் சுக்கிரன் யாருக்கு இருக்குது, பிள்ளைக்கு இருக்குது. அதனால் பிள்ளையோட பேரில் காசை சேர நல்லா வரும். 11ல் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கு, வைஃபோட பேரில் காசு சேர நல்லா இருக்கும். உன்னை விட வைஃபோட ஜாதகம் யோகமாக இருக்குது. இந்த மாதிரி ஜோசியர்கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்து அவையோட பேரில் அக்கௌண்ட்டை திறந்து காசை சேர்த்திங்கன்னா அந்த யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலும் யோகம் அதிகரிக்கும். 11ஆம் அதிபதி பலமாக இருந்தால், 2ஆம் அதிபதி பலமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பணக்காரர்களாக வாழ்வீர்கள். 11வது அதிபதி ஆட்சி அடைந்தாலோ உச்சமடைந்தாலோ, தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி உச்சமடைந்தால் பணக்காரனாக வாழ்வீர்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.